குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கறது இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெரிய நெகட்டிவ் ட்ரிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டோட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் 1%க்கு மேல அதிகமா டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி S&P 500ம் உங்களுக்கு 1% மேல டவுன் ஆயிருந்தது. இப்ப லைட்டா ரெக்கவரி ஆயிருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு 1%க்கு மேல டவுன் ஆயிருக்கு. ஸோ ஏஐ ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே அதிக செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ இது கூடயே உங்களுக்கு நம்ம யூரோப்பியன் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னாலுமே டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபால்ல தான் இருக்கு ஃபியூச்சர்ஸ். ஸோ இதோட சேர்த்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் இன்னைக்குலயும் ஃபால்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ டாக்ஸோட ஃபாலும் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்ப கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் 23, அதாவது 24,000க்கு கீழே இறங்கிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெகட்டிவ் எதிர்பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்லயும் சேர்த்து. ஸோ இது நாளைக்கு காலையில 24,000க்கு மேல ஏறல அப்படின்னா நம்ம இதுவுமே ஒரு பெரிய ஃபாலா தான் பார்ப்போம். அதே மாதிரி கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆயில் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஸோ ஆயில் மார்க்கெட் உங்களுக்கு 5%க்கு பிலோ 5%க்கு மேல குரூட் ஆயிலோடது இதாயிருக்கு, ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இங்க தெரியும் பாருங்க, ஆயில் மார்க்கெட் ரொம்ப லோல இருந்துச்சு. ஸோ லோல இருந்து அது இப்ப என்னவாயிருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு குரூட் ஆயிலோட மார்க்கெட் பிகாஸ் இதுக்கும் காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். ஸோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோட இருந்த அமைதி ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் மிடில் ஈஸ்ட்ல திருப்பியும் பதட்டம் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில உங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தியானதுனால ஆயில் சப்ளை குறிச்ச கவலை மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் குரூட் ஆயில் பிரைஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு நம்ம இப்ப இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் கமாடிட்டி இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த எம்சிஎக்ஸ் பிரேக் அவுட் ஆகி வெளியில போயிருந்தது. ஆக்சுவலி அதோட வீக்லி ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி வெளியில போயிருந்தது நேத்தி. இன்னைக்கு இந்த டென்ஷன் காரணமா அகைன் இது அப்ப வந்திருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ எனர்ஜி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ப்ரீ மார்க்கெட்ல ஸ்ட்ரென்த் காட்டுது உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். எனர்ஜி ஸ்டாக்ஸ் செவ்ரான் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஸ்டாக்ஸ் தான் இது. ஸோ இது உங்களுக்கு ஒரு டவுன்ல இருந்து ஒரு பெரிய அப் மூவ் காட்டியிருக்கு. இதோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல் நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் உங்களுக்கு 181 அப்படிங்கிற ஸ்டாக்ஸ், $181 நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன யூஎஸ் மார்க்கெட்ல ஒரு நல்ல இது காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸான் மொபைல் அப்படிங்கிற ஸ்டாக் ஒரு மூமெண்ட் காட்டுது. ஸோ கிவனும் உங்களுக்கு கொஞ்சம் தான் போயிருக்கு இந்த ஸ்டாக்ஸும். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா, பிரேக் அவுட் ஆயிருக்கு இது. ஸோ இதுக்கான இமீடியட் டார்கெட் உங்களுக்கு ஸோ $145 அப்படிங்கிறது இதுக்கான இமீடியட் டார்கெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கோனோகோ பிலிப்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கும் இன்னைக்கு ஒரு அப் மூவ்மெண்ட் காட்டியிருக்கோம் உங்களுக்கு எனர்ஜி ஸ்டாக்ங்கிறதுனால. ஸோ மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜி ஸ்டாக்ஸ்ல நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இமீடியட் சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $112 இதுக்கான இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். இன்னும் இந்த ஆயில் ரேலி காரணமா கிரீன்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்ப. ஸோ டெக்னாலஜி அண்ட் ஏஐ ஸ்டாக்ஸ் மேல இருக்கிற ப்ரெஷர் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்ப அதிக ஆயில் பிரைஸ் ஆயிலோட பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு இன்ஃபிளேஷன் பத்தின கவலையும் ஜாஸ்தி ஆகுது.
இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாவே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மார்க்கெட்ல உருவாயிருக்கு. ஸோ இது வந்து growth ஸ்டாக்குக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவான சென்டிமெண்ட். இன்னொரு முக்கியமான ஈவென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பூதம் வரப்போகுதுங்கிற கதை வந்து இன்னைக்கு வெளியாக போகுது. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபெட் ரிசர்வ் வந்து ஜூன் மீட்டிங் மினிட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து வெளியாகும். ஸோ ஃபெட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி என்ன வியூ வச்சிருக்குங்கிறத மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து இன்னும் நல்ல உன்னிப்பா கவனிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஓவராலா மார்க்கெட்ல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்ல NVIDIA, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், பிராட்காம், ஏஎம்டி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்த 3 எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா, ஸோ அந்த 3. ஸோ ஓவரால் மார்க்கெட் வியூ என்னன்னா, நாஸ்டாக் வந்து பேரிஷ்ல இருக்கு. ஸோ நாஸ்டாக் வந்து பேரிஷ்ல இருக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு S&P 100. S&P 500 வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ அதுக்கும் அப்புறம் டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இமீடியட் சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,670 அப்படிங்கிறது வந்து இமீடியட் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இன்னைக்கான செக்டார் வந்து எந்த செக்டார் வந்து புல்லிஷ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார் புல்லிஷ்ல இருக்கு. அதே மாதிரி சிப்பு செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பேரிஷ்ல இருக்கு. ஸோ இன்னைக்கான ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐயும் டெக்னாலஜி ஸ்டாக்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரெஷர்ல இருக்கு. எனர்ஜி ஸ்டாக்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி ஆயில் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஃபெட்டோட மினிட்ஸ் ஃபோக்கஸ் வந்து இன்னைக்கு ஃபெட்டோட மினிட்ஸ்ல வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு டிரைவ் பண்ணும் உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டை. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட் நியூஸை வந்து டெய்லி தமிழ்ல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், ஏஐ ஸ்டாக்கோட அப்டேட், குளோபல் மார்க்கெட் நியூஸ் எல்லாத்தையும் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Happy trading. See you in the next video. Thank you.